Welcome to Vetti Boss. Hi, Priya. ஹாய். வீக்கெண்ட் எபிசோடு எந்த அளவுக்கு ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ஒரு மார்க்கெட்டிங் எபிசோடா தான் எனக்கு இருந்தது. ஸ்டார்டிங்ல ஸ்நாக் அண்ட் ஸ்நாக்கோடது வந்தது, அதுக்கப்புறம் ஒரு கார் லான்ச்சுன்ட்டு எனக்கு என்னவோ இதுதான் ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது. சாண்ட்ராவோட அழுகையெல்லாம் ப்ரமோலே பார்த்துட்டோம். என்னால ரொம்ப எம்பத்தட்டிக்கா ஃபீல் பண்ண முடியல, பட் பாவமா தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா இது எல்லாமே ஸ்கிரிப்டடா இன்னைக்கு அப்படியே சாண்ட்ராவை தான் இன்னைக்கு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எபிசோட்? சரி, நம்ம நேற்று எபிசோடு வேற பண்ணல இல்லையா? நீங்கள் வராதனால ஆக்சுவலாக நானுமே பண்ணல நேற்று எபிசோடு. ஸோ 2 எபிசோடு வச்சு சேர்த்தே பேசிடுவோம். எனக்கு ஓவராலாக என்ன அப்படின்னா, இந்த 2 எபிசோடை சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் ஹாப்பி ஆக்சுவலி. எனக்கு இதில் அவ்வளோ திருப்தி இல்லை. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா எதை எங்க எப்படி எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ அதை அந்த வகையில் முழுதாக அட்ரஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா இப்போ ஏன் அதையும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். சும்மாலாம் அப்படி சொல்லல நான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க யார தப்புன்னு சொன்னாங்களோ அந்த கேரக்டரை ஒத்துக்க வச்சாரா இவரு? ஒத்துக்கவே வைக்க முடியலையே. நீங்க நேத்து எபிசோடு பாத்தீங்கன்னா சரி, இன்னைக்கும் சரி, யாருமே அவங்க தப்ப கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. முக்கியமா டாக்ஸிக் கேங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாக்ஸிக் கேங்ல யாருமே கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. திவ்யா அந்த நிக்கிறதே நீங்க பாருங்களேன். இப்படிதான் நிக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க உள்ள வரும்போது சொன்னது, நீங்க யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட வீக்கே ஆரம்பிச்சது. பட் வாட் ஷி இஸ் டூயிங் நவ்? விஜேஎஸ்க்கு கொஞ்சம் கூட திவ்யா மரியாதை எப்போ இன்னைக்கு கிடையாது. எல்லா எபிசோடுமே நீங்க வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா விஜேஎஸ் ஒரு மாதிரி திமிர என்ன ஆனாலும் அவர் சரியா அட்ரஸ் பண்றாரு, தப்பா அட்ரஸ் பண்றாரு, அவர் கோவப்படுறாரு, கண்டஸ்டன்ட்ட மரியாதை இல்லாம நடத்துறாரு. அது எல்லாமே வெளியே இருக்கிற நம்ம மாதிரி ஆட்கள் அதை நம்ம எப்பப்பெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அது நம்ம வேலை. அது ஷோல இருக்கிறவங்க அவங்க டிசைட் பண்ணுவானுங்க ஹோஸ்ட மாத்தணுமா மாத்தக்கூடாதான்னு. நீங்க உள்ள ஒரு கண்டஸ்டன்டா என்ன ஆனாலும் அவரு ஹோஸ்ட். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்க ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லி தான் ஆகணும். நாங்க ஒன்றும் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா அப்படி ஒன்றும் உங்களை பேச சொல்ல. அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் த பர்சன். நீங்க நிக்கிற தோரணையில தெரியாதாங்க நீங்க என்ன மாதிரி ஒரு திமிரா நிக்கிறீங்க. இப்படிதான் நிக்கிறது எப்பவுமே. திவ்யா அந்த கழுத்து இப்படி ஒரு பக்கம் தான் இருக்கும், இப்படிதான் பார்ப்பாங்க. நீங்க ஒருத்தங்களை இப்படி பாக்குறதுக்கும் நீங்க இப்படி பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப நானே உங்ககிட்ட பேசுறேன், நான் இப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு பதிலா இப்படி பேசினா அவளுக்கு எப்படி இருக்கும்? என்ன இவன் நம்மளை விட இவளுக்கு பெருசா தெரியுமா? இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளான இவன் நம்மளை பார்த்து யோசிக்கிறானோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வருமா வராதா? அந்த இடத்துல கண்டிப்பா அதுதான் பண்றாங்க அவங்க. என்ன ஹோஸ்ட் அந்த மரியாதையை கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் எப்ப பாரு அவங்கள தப்பு சொல்லும் போதெல்லாம் நிக்கிறது இப்படிதான். அது என்ன பழக்கம்? அது என்ன ஒரு பிஹேவியர்? இவங்க அடுத்தவங்களுக்கு அவ்வளவு ஸ்கூல் எடுக்கிறாங்க, எவ்வளவு மரியாதை, நீங்க சொன்ன மாதிரி டிசிப்ளின் மரியாதை, இது என்ன கணக்குன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவங்கள இருந்து இந்த டாக்ஸிக் கேங்ல யாரையுமே பிரஜின் கிட்ட எல்லாம் லிட்டரலா சண்டை போட்டுக்கிறாரு விஜய் சேதுபதி. ஆமா, ஐயோ அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு நேத்து எபிசோட்லாம். ஐயோ என்னது இப்படி இப்படி பேசுறாரு. பட் ஆனா விஜேஎஸ் அவரும் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல. பிரஜன் அப்படியே ஓவர்லாப் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிக்கிறாரு. லைக் யார் இங்க ஹோஸ்ட், யார் இங்க கண்டஸ்டன்ட்னே தெரியாத அளவுக்கு இருந்தது நேத்து எபிசோட்ல பிரஜன் வெர்சஸ் விஜேஎஸ்க்கு. தெரியல. சொல்லும் போதே அந்த பிரஜின் வெர்சஸ் விஜேஎஸ் சொல்றோம். வெர்சஸ் சொல்ற அளவுக்கு அவங்க ஒருத்தவங்க நம்ம மைண்ட்ல ஏத்திருக்காங்க அப்படின்னா அப்ப ஹோஸ்டுக்கு என்ன மரியாதை அந்த இடத்துல? அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ உள்ள விட்டதுங்கிறது எவ்வளவு கேவலமான தப்பா இப்ப போயிடுச்சு. உங்களால ஒரு லெவலுக்கு மேல உங்களால அந்த மரியாதையை வாங்கவே முடியல. பிரஜின் பேசுற பாடி லாங்குவேஜ் பாருங்க நீங்க. அவர் சார் அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் ஏன் இப்படி பண்ண போறேன், எனக்கு அந்த அவசியமே கிடையாது, நான் ஏன் பண்ண போறேன், இப்படி பேசிட்டு இருக்காரு. நீங்க அப்படி பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அப்படிதான் பேசுறாரு. என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்லி திங் சார்னு போட்டுக்கிட்டாரு பிரஜன், அவ்வளவுதான். மத்தபடி சேது மாத்தி சார். ரொம்ப கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல யாரு ஹோஸ்ட்? சத்தியமா நீங்க கரெக்டா கேட்டீங்க, நறுக்குன்னு கேட்டீங்க, யாரு ஹோஸ்ட்? அவ்வளவுதான், அப்படிதான் இருக்குது. சோ அப்ப என்னங்க இது? ரெண்டு நாள் எபிசோட் நீங்க பாருங்க.
நேத்து எபிசோடு சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மொத்த எபிசோடும் ஒரே ஒரு கண்டென்ட்டை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. அப்ப என்ன சார் நீங்க ஹோஸ்ட்? அந்த ஒரு கண்டென்ட்ல 10 நிமிஷத்துல ஏய் மரியாதையா வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தா இரு. ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, என் தமிழ்லயே இப்படித்தானே பிக் பாஸ்னா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து திமிரா ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் அந்த இடத்துல அப்படி ஹீரோயிசத்தோட ஒரு 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 பேச்சு பேசினா அதுதான் ப்ரோமோல வரும். இன்னைக்கு ப்ரோமோ அதானே வந்திருக்கணும், நேத்து ப்ரோமோ அதானே வந்திருக்கணும். இவர் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்க கேட்கல. ஒரு ஸ்கூல்ல ஒரு 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 உங்களுக்கு அந்த பிரின்சிபலே பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க? அதிகபட்சம் பாத்ரூம்ல போய் அசிங்கமா எழுதி வைப்பானுங்க சில பேரு. அது கேவலமான வேலை. சில பேர் என்ன பண்ணுவானுங்க, அதிகபட்சம் பல்ல கஷ்டம் இருப்பாங்க. ஆனா என்ன நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் அவங்க தானே உங்க பிரின்சிபல். அதை உங்களால மாத்த முடியுமா? அப்ப அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல. அந்த மரியாதையே இல்லை இவருக்கு. இவர் என்ன பண்றாரு, சரி என்னப்பா நடத்தினாரு அப்படின்னு அந்த கதைக்கு வந்தா ஒரு எபிசோடு ஃபுல் அந்த ஒரே ஒரு டாபிக், எதுக்கு நேத்து நைட்டு நீங்க லேட்டா ஜெயிலுக்கு போனீங்க, அவ்வளவுதான். ஏன் உங்களால அதுவும் ஃபுல்லா கூட கேட்கலையே. சாண்ட்ராவை வந்து ஏதோ சேவ் பண்ற மாதிரி தானே பேசியிருக்காரு. சாண்ட்ரா பேசாத பேச்சா இல்ல சாண்ட்ரா தூண்டாத விஷயங்களா எதுவுமே அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் ஒன் சைடா வந்து திவ்யா கிட்ட போயிடுச்சு. சரி பிரச்சனை கேட்காம விட்டுட்டா நம்மள எல்லாம் நாளைக்கு வச்சு செய்வாங்களே, ஏதாவது ஒண்ணு கேட்போன்றதுனால விஜேஎஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாரு, அவ்வளவுதானே தவிர இட் வாஸ் நாட் சோ டீப். எதுவுமே வந்து ப்ராப்பரா வந்து அட்ரஸ் பண்ணல. இழுத்து 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 திவ்யாவை ஏதோ வச்சு செய்யணுமேனு சொல்லிட்டு செஞ்சாரு, அவ்வளவுதான். ஒண்ணுமே வந்து அட்ரஸ் பண்ணல. ஆமா, இப்போ திவ்யா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா சாண்ட்ரா அதை விட தாண்டியே பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க சொல்ற மாதிரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து போன வாரம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பயந்த மாதிரி ஒரு முகத்து ரியாக்ஷனை கொடுத்தாங்க. அதை போட்டு அது அந்த வாரம் ஃபுல்லா எல்லாரும் ஆடி ஆன்லைன்ல வச்சு செஞ்சானுங்க, வீடியோ எடுத்து போட்டானுங்க. இவங்கதான் பயந்தாங்க அப்படியே மாத்தி மாத்தி போட்டு காட்டுறானுங்க. அந்த எபிசோட்ல வந்து டேய் நீ கரெக்டா தான் ஆடின, நீ சூப்பரா ஆடின, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சபரிட்ட பேசின ஆட்கள்ல ஒரு ஆள் இவங்க பயந்துட்டாங்களாமா. அதை மாத்தி மாத்தி போட்டு காட்டி வச்சு செஞ்சாங்க. அதுக்கு பதில் இருக்கா விஜேஎஸ் கிட்ட? விஜேஎஸ் நியாயமா பார்த்தா எதுமா பண்ணிருக்கணும் இன்னைக்கு எபிசோட்ல உள்ள வந்துட்டு, சாண்ட்ரா என்னையவே ஏமாத்திட்டீங்களே, வெளியே எல்லாம் வீடியோ போட்டு காட்டுறாங்க, நீங்க அன்னைக்கு அவ்வளவு பயப்படவே இல்லையாமே, என்னையவே ஏமாத்திட்டீங்க அப்படி எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் அவரு. அது செம்மையா இருந்திருக்கும். அதை பண்ணாம விட்டாரு. செம்மையான ஒரு கண்டென்ட் கிடைச்சது, அதை மிஸ் பண்ணிட்டாரு பிரியா இவரு. ஆமா எக்ஸாக்ட்லி. என்ன பண்றாரு இவருன்னே புரியல எனக்கு. இவங்க கண்டென்ட் டீம்ல என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஒத்துக்கிறீங்களா அத? கண்டிப்பா. ஐயோ கேக்குறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏதோ டைல்யூட் பண்ணி விட்டுட்டு ஒரே டாபிக்ல நேற்றுக்கு ஃபுல்லா இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. அத முன்னாடி சரி முன்னாடி வாரத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு நாங்க கண்டென்ட் எடுத்து தரோம்யா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வந்து சர்க்குலேட் ஆகுது, அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. சரி ஓகே போன வாரம் தான் அப்படி இல்லை, இந்த வாரமே நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவங்க வந்து இந்த கனியை வந்து கிழவின்னு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய நிறைய அந்த பைத்தியத்தை வந்து கேள்விதான் பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் பாக்குறேன்னு விக்ரம சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகள் கிட்ஸ் அவங்களோட பொண்ணுங்க பார்த்தா வந்து என்ன ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிற மாதிரியா இவங்க பண்றாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டாங்க. இதெல்லாமே விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு சுத்தி 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 இதுல வேற திவ்யா தான் அப்படி பண்றாங்க. திவ்யா வேற ஆட்டம் ஆடுறாங்க, பாவம் சாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்களாம். ஐயோ இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, இவங்க அதெல்லாம் டைரக்டா சொன்னாலே வந்து ரொம்ப எனக்கு என்னன்னா வாட்டர் மிலான் வந்து மிஞ்சுறாரு பிரஜின்னு. நான் யார் தெரியுமா, ஹீரோன்றாரு. ஹீரோ மெட்டீரியல்ரா அப்படின்றாங்க. லைக் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க வாட்டர் மிலானே இவங்க எல்லாருமே எல்லாருமே. புரிதல்ல வந்து இருக்கட்டும், இல்ல வந்து தன்னை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆளா வந்து கன்சிடர் பண்ணி பேசுற விஷயங்களா இருக்கட்டும், வாட்டர்மெலன்னு பார்வதி எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டாங்க இவங்க 3 பேருமே. இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா ஆக்சுவலா வெளியே வந்து சொன்னாரு ஒண்ணு. இவர் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி நேத்து எபிசோட்ல சனிக்கிழமை எபிசோட்ல உள்ள நிறைய பேர் வந்துட்டு லூஸ்தனமா என்னமோ சொல்லுவாரு, முட்டாள்தனமா ஆடுறாங்க, அதை ரொம்ப புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தாரு. ஓகே, அதை கொடுத்துட்டு தான் அவங்க உள்ள போய் ஷோல போய் பாப்போமா கேட்போமா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி போறாரு. நான் என்ன சொல்றேன், அவர் அதையே அவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். அந்த டாக்ஸிக் கேங் கிட்ட நீங்க வந்து புத்திசாலின்னு நினைச்சு பண்றது எதுவுமே புத்திசாலித்தனமா இல்லை, முட்டாள்தனமா தான் இருக்குது அப்படின்னு
நறுக்குன்னு டு த பாயிண்ட் பேசணுங்க. சுத்தி 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 டு த பாயிண்ட். டாக்ஸிக் கேங்கை பார்த்து நீங்க 4 பேர் இல்ல அட்லீஸ்ட் பார்வதியை விட்டுருங்க. பார்வதி என்ன அட்ரஸ் பண்ணாலும் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க இவங்க. அது அடுத்த விஷயம் போமே. பார்வதி மேட்டருக்கு நான் வரேன். இந்த டாக்ஸிக் கேங்னு மொத்தமாவே இவங்க கிட்ட கேங்கே இல்லைன்னு சொன்னீங்களே, இந்த வீட்டுல வந்து கேங் இருக்குது பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்களே, நீங்களே இன்னைக்கு ஒரு குரூப்பிசம் தானே ஃபார்ம் பண்றீங்க. இந்த கேள்வி தாங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும் இந்த வாரம் வந்தவொடனே அவங்க கிட்ட. அதை பத்தி கேட்கவே இல்லையே. ஸோ நீங்க அதை தானே ஃபர்ஸ்ட் கேட்கணும். வைல்டு கார்டுல போன நீங்களாம் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதானே அங்க வெளியே இருக்குதுன்னு சொன்னீங்க. ஓகே, அடுத்து பர்சனல் கிரட்ஜை வச்சு கேம் ஆடுறாங்க எல்லாருமே. யாரும் கேம் ஆடல. நீங்க இப்போ உள்ள போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பர்சனல் கிரட்ஜை வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. இப்ப விக்கல்ஸ் விக்ரம வந்துட்டு ஓட் பண்ணி நாமினேட் பண்றாங்க. விஜய் பார்வதியில இருந்து சாண்ட்ரால இருந்து திவ்யால இருந்து எல்லாம். இவர் வந்து 50 நாள் எப்படி கடந்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணமே அவங்க கிட்ட தெளிவா இல்ல. இருந்தாலும் அவரை சொல்றாங்க கிரட்ஜ் கேம் இதுலயும் வந்து ஆடுறாங்க. ஆனா விக்கல்ஸ் விக்ரம பத்தி சொல்றது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பழைய மாதிரி இல்ல, அவர் நல்லா ஆடிட்டு இருந்தார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடுறதுன்னா என்னன்னா, இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா ஆகுறது இல்லாம சும்மா ஓரமா வந்து அது நல்லா ஆடுறது. இவங்கள மாதிரியே எதிர்த்து பேசி ரிபல் பண்ணி இவங்க பண்ற கேவலமான விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டா இவங்க நல்லா ஆடுறது இல்ல, பாவம் கெட்டு போயிட்டாரு இவரு, அந்த கேட்டகரி. இப்ப விக்கல் விக்ரம் அந்த மாதிரி அவர் ஒருத்தர் தானே இப்ப வந்து ரொம்ப தைரியமா இந்த வீட்லயே வந்து இந்த டாக்ஸிக் அங்க எதிர்க்கிற சிங்கிள் ஆளா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சோலோவா கிங்கா தனியா தெரியாது. விக்கல் விக்ரம் எடுத்த டெசிஷன் ரொம்ப சூப்பர். அவர் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுல நடக்கிற தப்புகள் எல்லாம் இங்க நான் தட்டி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. எங்கன்னா நீங்க பாருங்க ஒருத்தரோட இதுதான் வந்து நம்ம லைஃப் மாதிரியே தான் இதுவுமே. எப்படி ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆகுது பாருங்க அவருடைய எபிசோடு. அவர் வந்து நார்மலா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க பண்ண பிராங்க், பாஸ் கொடுத்த பிராங்க் இவர் பண்ணி அதனால அழுது இவருடைய பொசிஷனையே விட்டு கொடுத்து வெளியே போறாரு. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லப்படுது, என்னடா இது நம்மள போய் இப்படி நேஷனல் டெலிவிஷன்ல அழ வச்சாங்களான்னு எம்பாரஸ் ஆகுறாரு. அதனால உடஞ்சு போல, அங்கதான் எந்திரிக்கிறாரு. இது வந்து இந்த ஹீரோவோட லைஃப் எப்பவுமே ஒரு நல்லா போயிட்டு இருக்கும். அது ஒரு சர்க்கிள்ல போய் விடும். அங்கிருந்து தான் எந்திரிக்கும். இன்டர்வல் படத்தோட இன்டர்வல் வரும். அங்கிருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏறி அங்க போய் வில்லன் அடிச்சுட்டு ஹீரோ. இதுதான் வந்து ஆக்சுவலா விக்ரம் நடக்குது. நீங்க நல்லா கவனிங்க. விக்ரம் இஸ் ஆக்சுவலி இமர்ஜிங் as a very tough player for everybody in the whole இது. யாருக்காகவும் சார்பு எடுத்து பேசுறது கிடையாது. இவன் பக்கம் அவன் பக்கம் சாஞ்சிக்கிறது ஒட்டிக்கிறது கிடையாது. நேரா நறுக்குன்னு அடிக்கிறாரு. அதுவும் டாக்ஸிக் கேங்க அடிக்கிறாரு. அன்பு கேங் இப்போ ஒண்ணுமே இல்ல, பைத்தியம். அது சும்மா வளராய்க்காது. இருந்தும் இல்லாத கேங்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுங்களை அடிக்கிறாரு டைரக்டா. இவங்க கிட்ட எப்படிடா எல்லாரும் பேசுறதுன்னு யோசிக்கிற பார்வதியை அடிக்கிறாரு. அவங்களுக்கு காட்சி அவங்கள பேசி அடிக்கிறாருன்னா எப்படி? அவங்களுக்கு கடுப்பாவது இவரை பார்த்தாலே. அதுதானே இப்ப வெற்றி. எல்லாரையும் கடுப்பேத்துறவங்களுக்கே உங்களை பார்த்தா கடுப்பாகுதுன்னா அப்போ விக்ரமோட வளர்ச்சியை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இஸ் ஆக்சுவலி பிளேயிங் பிரில்லியன்ட்லி. அண்ட் இது எங்கேயுமே ஒரு விட்டுறக்கூடாது. இப்ப இவங்களை எதிர்க்கிற ஒரு ஆளா இருக்கிற இந்த ஃபோர்ஸா இருக்கிற இவரு இப்ப கிளாப்ஸ் எல்லாம் இந்த வாரம் கவனிச்சிருப்பாரு. ஸோ நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்ல, விஜேஎஸ் எதுவும் சொல்லல, ஆடியன்ஸ் நம்ம கை தட்டுறானுங்க, சூப்பர் போடா அப்படின்னு இந்த கான்பிடன்ஸோட அவர் இன்னும் அடிச்சு எடுத்துட்டு போனார்னா வரும் வாரங்கள்ல விக்ரம் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த வெரி வெரி டஃபஸ்ட் கண்டெஸ்டன்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே அலற போறானுங்க அப்படின்றதுதான் வந்து என்னோட மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் அபவுட் விக்ரம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிறதுலே வந்து ஓரளவு நியாயமாவும் தைரியமா எல்லா விஷயங்களும் தட்டி கேட்கிற ஒன் ஆஃப் த ஒரே கண்டஸ்டன்ட்னா அது விக்ரம் தான். சோ யா, அண்ட் அவர் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நீ என்னதான் குத்தா சரி ஓகே நான் அமைதியாவே நான் கேட்டுக்கிறேன். அது வந்து இந்த ஜெயில கூட்டிட்டு போறதுலயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு அமைதியா இருந்து ஓகே வரலையா சரி ஓகே நான் போறேன், இப்ப வரீங்களா வரலையா சரி நான் போறேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவ்வளவு ட்ரிகர் பண்ண. ஆனா இந்த கேங் என்ன பின்னாடி பேசுது, மனசாட்சியே இல்ல, அப்படி பைத்தியம் அது இதுன்னு பேசுது. யாரா இவங்க வெளில பாத்துட்டு தானே வந்தாங்க, என்னவோ பெனாயில் ஊத்தி கழுவுறேன் அது இது நாங்க வார்த்தைகளை வந்து இப்படி பேசுறாங்க, திருத்துறேன் நாங்க, டிக்னிட்டினா டெக்கோரம்னா என்னன்னு கத்துத்தரேன் நாங்க, எல்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதேதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏண்டா வெள்ளையும் சொல்லியுமா அலையணுன்ற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த மாதிரிதான் பாருங்க. நீங்க இந்த டாக்ஸிக் கேங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடியே கொடுக்கல. இந்த நம்ம சொன்ன மாதிரி குரூப்பிசம் பண்றீங்க ஏன்னு கேட்கல, பர்சனல் கிரட்ஜ் வச்சு கேட்கல, ரைட், அதெல்லாம் ஓகே. இன்னொரு முக்கியமான மேட்டர், இந்த பூண்டு உரிச்சு போட்டத இவர் வந்து ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி கிட்டத்தட்ட இதை ரெஃபரே பண்ணாம விட்டார். அது நீங்க வந்து டாஸ்க்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது வந்து அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் நான் கேள்வி கேட்டேனா? இல்ல நீங்க வந்து ஆக்சுவலா பாலை தூக்கி போய் உள்ள வைக்கிறாரா, அந்த பாலை நீங்க போய் எடுத்துட்டு வந்து கூட நீங்க டீ போட்டு இருந்துருக்கலாம், அதை புடிங்கிட்டு வந்துருக்கலாம், நீங்க எப்படி வேணா பண்ணலாம், அதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாரு. அது அந்த பூண்டு மேட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வரவேற்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க,
நம்ம அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். எப்படி உன் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சு அவனுக்கு கெட்ட பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இது உன் வீடு தானே, உன் வீட்டுக்கே ஒரு கெட்ட பேருன்ற அந்த இது வரணும் இல்ல உன் ஃபீலிங். அது இல்ல அதுதானே இந்த பிக் பாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மேட்டர்ல மட்டும் எப்படி வந்து அது வீடுங்கிறத தாண்டி இதனோட டாஸ்க் என்னுடைய கோல் அப்படிங்கிற எப்படி போகும், அதை எப்படி ஒரு ஹோஸ்டே வந்து அதை எதிர்க்காம இருப்பாருங்கிறது என்னோட கேள்வி. கண்டிப்பா அது வந்து அந்த பூண்டு மேட்டரை இவர் எதிர்த்து கேட்டிருந்திருக்கணும். அதாவது வந்து எப்படி உரிச்சு போடுறீங்களே, உங்களால அதுக்கப்புறமா பெருக்க முடிஞ்சுதா அதை அப்படின்னு கேட்கணும் இவர். ஏன்னா நீங்க அவங்க பெருக்கிற வீடியோவை பாருங்க. அந்த சனிக்கிழமை என்ன நடந்துச்சு நைட்டுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நைட்டோட காட்டுறாங்கல்ல அந்த நேத்து எபிசோட்ல. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பெருக்கிற மாதிரி படுத்துட்டு உருண்டுட்டுலாம் பெருக்குவாங்கல்ல, அந்த கிச்சன் பக்கத்துல அவங்க பெருக்கும்போது அந்த பூண்டு அங்கிருந்து எடுக்கவே முடியல. இவர் வந்து சூப்பரா இதை வந்து அரோரான்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து அரோரா தான் நினைக்கிறேன், இது வந்து ஒரு லாங் டேர்ம் இதா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுல. இது வந்து இன்னைக்கு நாளைக்கு கூட்ட முடியுது முறையன்றதை தாண்டி இந்த பூண்டுகள்ன்றது இவங்க உரிச்சு போட்டதுக்கு எங்கெங்கயோ செதறி போயிடுச்சு, கிச்சனுடைய இது கீழலாம் போயிடுச்சு, சோஃபா கீழலாம் போயிடுச்சு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரத்துல அழிக்க முடியாத ஒரு லாங் டேர்ம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு அன்னைக்கு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. அதை நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணேன் இந்த சனிக்கிழமை எபிசோட்ல. இவங்க பெருக்கட்டு, ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி மேட்டா இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த நம்ம கிச்சன்லலாம் ஒரு மாதிரி டைப் ஆஃப் மேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு மாதிரி அந்த முள்ளா கொஞ்சம் சொரன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மெட்டீரியல் நினைக்கிறேன். அது வந்து ஃபிக்ஸ்டு மேட்டர் தான் அவங்க போட்டாங்க எல்லாரும், ஏற்கனவே பிக் பாஸ்ல போடப்பட்டிருக்கு. அதுல போய் இந்த இதெல்லாம் ஒட்டி இருக்குது. இவங்க அப்படி பெருகுறாங்க, அது வரவே இல்லை. நீ கையை விட்டு ஒன்னு ஒன்னா பிக் பண்ணணும், அந்த ரேஞ்சுக்கு அது இருக்குது அங்க இன்னுமே இந்த குப்பை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு கணக்குல போய் ஒரு அட்ரஸ் பண்ணாம இவர் விட்டாரு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான மேட்டரா இருக்குது. அது ஒண்ணு. அண்ட் குரூப் டிஸ்கஷன் மேட்டருக்கு போயிட்டு நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க கெஸ் பண்ணுங்க யாரு சொல்லி யாரை ஓட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு அது ஒரு டாஸ்கா வச்சுட்டு, என்னடா டாஸ்கா வைக்கிறீங்க டேய், அது டாஸ்க் சேர்றான். அந்த டாஸ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ கழுவி ஊத்திருந்திருக்க வேணாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக் பாஸ்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி டாஸ்க் ஒரு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப அந்த ரூல் இந்த வருடம் மாற்றப்பட்டு விட்டது, யார் வேணுமானாலும் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனா சொன்னீங்களா எங்கேயாவது இந்த ஷோல? 50 இந்த 49 எபிசோட்ல 50 எபிசோட்ல சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி ஆடியன்ஸ்க்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும்? ஆடியன்ஸ் போன சீசன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த கிளாரிட்டியை கொடுங்கன்றேன் நான். இப்போ நான் தான் கேட்கறேன், கிளாரிட்டி கொடுங்கன்றேன். அடுத்த எபிசோட அட்லீஸ்ட் சொல்லுங்க. ஆடியன்ஸ் நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், ஓ இவங்களாம் அந்த குரூப்பிசமா ஓட்டு போட்டுக்கிறாங்கப்பா, மாட்டுவாங்களாப்பான்னு. நீங்க அதை டாஸ்க் மாதிரி வச்சுட்டு போறீங்க. இப்ப பைத்தியம் நீங்களா, பார்த்துட்டு இருக்கிற நாங்களா, இல்ல உள்ள இருக்கிறவங்களா? யார் பைத்தியம்? இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் வந்தாகணும் நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த மாப்பு சோப்பு சோறு டாஸ்க்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பேட் ஃபிளேவர் ஆஃப் கேமை விளையாடினாங்க. ஒரு மாதிரி ரிபல்லா என்ன ஆனாலும் வந்து எனக்கு வந்து என்னோட எதிரிகளாக இருக்கக்கூடிய எவன் வேணா இருக்கிறான்னா அவனை தான் நான் அடிப்பேன், அவனுங்களை போட்டு துவம்சம் பண்றது தான் என் வேலை. அவனுங்க என்ன சொன்னா நான் செய்ய மாட்டேன். விக்ரம் எனக்கு புரியல, அவன் சொன்னா நான் செய்ய மாட்டேன். இவனை எனக்கு பிடிக்கல, இவன் சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க அந்த கிரட்ஜிலேயே அன்பு கேங் எதிர்க்கிறதா நினைச்சு அந்த கேங்கோட ஒவ்வொரு நபர்களையும், அந்த கேங்லயே இல்லாதவர்களையும் அவங்களெல்லாம் எதிர்த்து ரிபலா நான் ஆட்டா, நான் சீன் போடுறேன், நான் கெத்து காட்டுறேன், ஹீரோயிசம் பண்றேன்னு நினைச்சீங்க, அது கெத்தா இல்ல கேவலமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். எப்படி பிரஜனுக்கு சொன்னாரோ, அதாவது வந்து நீங்க ஹீரோயிசம் வச்சு சில வார்த்தைகள்லாம் சொல்றீங்கன்னு படிச்சு காட்டினார்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் சொல்லியிருக்கணும். இந்த பொண்ணுங்க 2 பேர், திவ்யா அண்ட் சாண்ட்ரா, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம கெத்தா இருப்போம், வெளியே கிழியுது, கேவலமா இது நீங்க பண்றது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும்ன்ற, அதை எப்படி சொல்லல? ஸோ அது வந்து நீங்க சொல்லாம நீங்க மறுபடியும் வந்து திவ்யாவை சேவ் பண்ற மாதிரியும், இவ்வளவு வந்துட்டு சாரி சாண்ட்ராவை சேவ் பண்றதுக்கு எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்? நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, ஏன்னா எதுவுமே வந்து அத பத்தி அந்த டாஸ்க்ல நடந்தது எதுவுமே கேட்கல. இவங்க வந்து திவ்யா வந்து ஒரு பால் குடுக்காததுக்கு போய் நேத்திக்கு அவ்வளோ சீன் போட்டு அழுது உள்ளுக்குள்ள இருந்து சாண்ட்ரா வந்து விக்கல்ஸ் கூப்பிட்டுட்டு வந்து தலைய புடிச்சிட்டு இழுத்துட்டு வா அப்படி இப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க. மனசாட்சியே இல்லாம இருக்காங்க, இப்படி பண்றாங்கன்னு அழுகுறாங்களே. இதே திவ்யா அண்ட் இதே சாண்ட்ரா தானே அந்த வாரத்துல வந்து யாருக்கும் நம்ம சமைக்க கூடாதுன்னு கனி கிட்ட வந்து போய் சண்டை போட்டு பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க போச்சு மனசாட்சி? அந்த டைம்ல வந்து தெரியலையா? இவங்க ஒரு ஆளுக்கு இவங்க இவ்வளவு சொல்றாங்களே, இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே, அங்க இருக்கிறவங்க மட்டும் யாரு மனுஷங்களே இல்லையா? எல்லாருக்கும் நாங்க சமைக்க மாட்டோம், ஒரு கிச்சன் உங்ககிட்ட வந்துருச்சுன்றதுனால நான் யாருக்கும் சோறு செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், ஸ்ட்ரைக் பண்ணுவேன் நின்னுட்டு போயிட்டு கனி வந்து சமைக்கிறாங்கன்னு போய் அவங்க கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் மறந்து போச்சா? அப்ப மனசாட்சி எங்க போச்சுன்னு தெரியல. சோ
எல்லாம் அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் தக்காளி சட்னின்ற ரேஞ்சில தான் இவங்க இந்த இந்த டாக்ஸிக் கேங்கே வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இதுல வேற பிரிஜின்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப கான்பிடென்டா நம்ம இது நாள் வரைக்கும் யாரையும் ஏமாத்தல, நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம், சரியா விளையாண்டுருக்கோம், நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட தப்ப யாருமே கடைசி இந்த நிமிஷம் வரைக்கும் உணரவே இல்ல. இது அவங்க பண்ணது எல்லாமே சரின்னு தான் இப்ப வரைக்குமே அவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல இவங்களோட மெச்சூரிட்டி லெவல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களும் உள்ள இருக்காங்க. லைக் வந்து விக்கல்ஸ் வந்து இதை ரொம்ப சூப்பரா அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இப்ப வரைக்கும். ஆனா அவங்க தவிர்த்து வியானாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஓரளவு நல்ல புரிதலோட தான் இருக்காங்க. அரோரா வந்து கம்ருதீன் விஷயத்துலயும் பார்வதி விஷயத்துலயும் நல்லா புரிஞ்சு கடைசி அந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் டுடேஸ் எபிசோட்ல வந்து சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் பியானா வந்து கூட இருந்தாலுமே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களும் ஒரு கிளியரான பாயிண்ட்ஸ் தான் வைக்கிறாங்க. பட் ஆனா அப்பப்போ ஏதோ அவங்களுக்கு வந்து கலந்து போகுது. ஏதேதோ வந்து எஃப்ஜே கூட வந்து பேசி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ட்ராக் போடுற மாதிரி எல்லாம் வேற இன்னைக்கு காட்டிட்டு இருந்தாங்க. சோயா நீங்க கம்ருதீன் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அவர் எப்படி இப்போ சேஞ்ச் ஆயிட்டாரு? அவர் பிளே எப்படி இருக்கு? ஒரு நாள் பார்த்தா அங்க பேசிட்டு இருக்காரு, அடுத்த நாளே வந்து பார்வதி கூட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்குலாம் எனக்கு செம ஷாக்கு, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. சரி, ஒரு பக்கம் எபிசோடு ஆரம்பத்துல வந்துட்டு பார்வதி உட்கார வச்சு ஒரு ஆட் பிரேக் வரும்போது விஜேஎஸ் வந்து போயிட்டு வர கேப்ல வந்து பார்வதி உட்கார வச்சு பேசுறாங்க. டேய் நீ வந்து எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது முதல்ல இருக்குதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணுமா அப்பப்போ, எங்களுக்கே தெரியல. இப்போ ஆரம்பிச்ச புழுப்பூச்சிங்க, நம்ம புள்ளப்பூச்சிங்க இவங்க, அது யாரு இது, எஃப்ஜேவியானா ஒரு கப்பலாக தங்களை காட்டிக் கொள்றதுக்காக அதுல என்னென்னமோ ஒரு மாதிரி ஃபேக்கா ஒண்ணு பண்றாங்க. அது கேவலமா டப்பாவாகுது, அது அடுத்த விஷயம். பட் ஆனா வந்து நீங்க ரொம்ப நாளா கப்புல்ன்றீங்க, எப்ப கப்புலா இருப்பீங்க, எப்ப பேசுவீங்க, என்ன பண்றீங்க நீங்க? உங்க லவ் கண்டென்ட் முடிஞ்சு போய் 15 எபிசோடுக்கு மேல ஆச்சு எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் நீங்க திடீர்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, ஒரு கிளாரிட்டியே இல்லை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, அவ்வளோ நாங்க ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே அது உங்களுக்கு தவறான்னு கேட்டீங்க, எல்லாரும் உங்க மேல ஏறின உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஓப்பனா ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு ஆமா எங்களுக்குள்ள வி ஹேவ் எ திங் ஆக்சுவலி ஏதோ நைட்ல வந்துட்டு நீங்க 24 ஹவர்ஸ் ஷோல சொல்லியிருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வச்சு உங்களை வம்பளுக்க ஆரம்பிச்சு, அதை வச்சு வம்பளுக்க வேண்டாம், நீங்க ஒரு மாதிரி வெக்கப்படுறது அந்த மாதிரி கிரிஞ்சா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் இவர் உங்க மேல கோச்சுக்கிட்டு நெய்யிக்காக கோச்சுக்கின்னு போனாரு. இப்ப என்னடா திரும்ப சேர்ந்து என்ன பண்றீங்க நீங்கன்னு சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுங்க. அதனால நீங்க ஒரு கப்பலே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும், அதை ஒதுக்கிடுவோம். கப்பலுன்னு சொல்ற இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது, மச்சான் மச்சான்னு ஃப்ரெண்டா உன்கிட்ட வந்து பேசுற ஒரு பொண்ணுக்கு நான் உன் மேல ஒரு ஃபீலிங்ஸோட பேசும்போது என் மேல ஏன் பொறாம வருது, நான் உன் கூட பேசினா ஏன் அப்படி ஆகுறாங்க, நீ என் பக்கத்துல உட்காராத அங்க போய் உட்காந்துக்கோ அப்படி இப்படின்னு இவங்க இந்த பையன்ல தெரியுது. எபிசோடு முடிவுல அரோரா வச்சு இங்க பாரு, என்னால அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு ஆள் கூட என்னால பேச இவங்களுக்கு திரும்ப அங்க போயிட்டு பிடிக்கல அரோராக்கு. ஓகே, அதை எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா, நீ போயிரு மச்சான், நீ அங்க போயிருடா கம்ருதீன், கம்ருதீன் நீ அங்க போயிரு கம்ருதீன், நீ அங்கேயே இரு இங்க இருக்காத அப்படின்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அப்படி சொன்னா போமாட்ட அப்படின்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தியும் உன்னை கேவலப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் என்னென்னமோ அழுத்தி பாக்குறாங்க. நீ போவன்னா போ கம்ருதீன் அப்படின்னு அந்த பையன் அங்கேயே அப்படியே நெருகிறான். இல்ல சாரி கேட்டாங்க அவங்க வந்து என்கிட்ட அப்படின்னு. அப்ப போடா அங்கேயே பேசி ஏன் கூட, ஆனா இதுக்கப்புறம் பேசாத, ஏன் கூட இருக்காத. ஏன்னா வந்து அங்க பேசிட்டு இருக்க ஒரு ஆள் கூட நான் இங்க பேசிட்டு இருந்தேன், அந்த அந்த கேங்ல இருக்கிற யாரோட க்ளோஸா இருக்கிறவங்க கூட நான் க்ளோஸா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அந்த பார்வதி மெயினா சொல்றாரு, அப்படி இருந்தா நான் என்ன சொல்றது, நீ என்னைக்கு போய் அவகிட்ட சொல்லி எனக்கும் அவளுக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல அப்படின்றது முதல்ல ஓப்பனா அவங்க சொல்லிட்டாங்க. அப்பயும் இந்த பையன் நெளிஞ்சு நேரம் பாம்பு மாதிரி தலையை இதுவும் வேணுமா அதுவும் வேணுமா. அவர் வந்து மெயின் ரோட்லயும் போவாராம், பைபாஸ்லயும் போவாராம். அட் அ டைம்ல எப்படி சார் 2 சார், நீங்க போக வேண்டிய ஊர் 1, ஆனா அதுக்கு ரூட் 2. ஏதாவது ஒரு ரூட்ல போங்க. என்னுடைய ஒரு வண்டி, என் வண்டியின் பாதி வந்து மெயின் ரோட்டில் இருக்கும், என்னுடைய பாதி பைபாஸில் இருக்கும். நான் இப்படியே போவேன் அப்படின்னா நடுவில் தான் இந்த சீமான் சொல்ற மாதிரி லாரி வரும் முட்டிதான் சாகணும் அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான் ஆகும். அதனால he has to properly இவ்வளோ பாராட்டுதல் வந்துருக்குது. அதாவது வந்து நீங்க இப்ப கோவப்படுறது இல்ல,
நம்மளே இதை பத்தி பேசணும். இவர் ஒரு பாராட்டி இருந்திருக்கலாம், பண்ணாம விட்டாரு பாருங்க இவர் சொல்லி ஒரு ஏதோ எபிசோட்ல இவருக்கு தானே சொன்னோம் நம்ம. நான் கேட்டேன்ல உங்ககிட்ட. ஆமா 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 இவருக்குதான் அத சொல்லவே இல்லை அப்படின்னு. சூப்பர். ஒருவேளை நம்ம ஷோ வந்துட்டு விஜய் பாக்குறாரு நம்ம நினைச்சுக்கலாம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ்ல போவோம் நம்ம. ஸோ அதனால வந்து அது ஏதோ ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணி நீங்க சொன்னாரு. அது வந்து அதுவும் இல்லாம சமைக்கிறாரு, கிச்சன்லயே இருக்கிறாரு, கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய பண்றாரு. ஓகே. ஸோ அவரோட பர்சனலா தன்னை மாத்தி காட்டணும் முடியுது. இதுதான் கேம்னு இல்லாம மாத்தி காட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுலயும் இந்த ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு பார்வதியோட இருப்பேனா இருக்க மாட்டான். எடுத்துட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கமருதீன் வந்து வாழ்க பல்லாண்டுன்னு சொல்லி போய்க்கிட்டே இருப்பாருன்றதும் என்னுடைய கருத்து. கரெக்ட் கரெக்ட் ஆமா. ஏன்னா ரொம்ப பெரிய சேஞ்ச். இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க் பத்தி கூட கேட்கும்போது கூட கமருதீன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அறிவு கண் கூட திறக்குது. விளையாட்டையும் அவர் புரிஞ்சுட்டு விளையாண்டாருன்னா ஓகே. பார்வதி கிட்ட போயிட்டு அடிக்கடி சாஞ்சுக்கிறாரு என்னவோ. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாண்டாருன்னா பிரச்சனை இல்லை. இப்ப விஜே பார்வதிட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நேரடியா பேசுங்க நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்றாரு. இந்த மாதிரி வந்து நீங்க எதுவா இருந்தாலும் ஐ மீன் நேரடியா பேசுங்க. இல்ல ஐ மீன் எப்படி சொல்றேன்னா சுத்தி வளைச்சு பேசாதீங்க, டு த பாயிண்ட் பேசுங்கம்மா, என்னம்மா நீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா அது தன்னோட வந்து ஒரு பிரில்லியன்ட் நினைச்சுக்கிறாங்க இவங்க. ஒரு கேள்வி கேட்டா அம்மா அவள் கேப்டன்ஸ் எப்படிமா இருந்துச்சு, ஐயோ நீங்க ஒன்னும் ஒரு எபிசோடு இதுல வந்துட்டு நம்ம கிட்ட கூப்பிட்டு என்ன பார்வதி எப்படி விளையாடுனீங்க இந்த வாரம் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம வந்து நான் இப்படி விளையாட்டினேன் நான் அப்படி விளையாடினேன் என்னை பத்தி நானே பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி கேட்காம கேப்டனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கறானுங்களே, இப்ப என்ன பண்றது. சரி ஓகே சார், இந்த வாரம் இந்த கேப்டனை நான் தான் சார் சூஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் சொன்னேன் சார், அதாவது நான் இந்த வாரம் ஒண்ணு பண்ணேன் சார், அதாவது அப்படின்னு எங்கேயோ போயிட்டு அப்புறம் இது அப்படின்னு அது அது வந்து தன்னுடைய சொல்லாடல் தன்னுடைய பேச்சு திறமை, அதாவது இப்போ வந்து துடுக்கா பேசுறேன்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி வந்து சொல்லும் போது அந்த வார்த்தையை எனக்கு இப்போ எவனா ஒரு துடுக்குன்னு சொன்னாலும் கோவம் வருன்றமே அந்த வார்த்தையை மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். இதுல துடுக்கம் அது இன்னொன்று அந்த லா பாயிண்ட் வேற. ஐயோ அது எனக்கு இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது. லா பாயிண்டா பேசுறாங்களாமா இவங்க, பேசுறதெல்லாம் கேவலம். அதுல லா பாயிண்ட் வேற. ஸோ அதனால அந்த மாதிரி பேசுறத நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஓவர் கான்பிடென்ட் பார்வதியை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஓகே நீங்க வந்து சுத்தி உழைச்சு பேசாதீங்க, நேரடியா என்கிட்ட பேசுங்க. ஒரு கேள்வி கேட்டா அது என் டைம் வேஸ்ட். உனக்கும் டைம் இல்லை எனக்கும் டைம் இல்லை, ஒருத்தவங்க டைமே ப்ரெஷியஸ் இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா இவங்க எல்லா இடத்துலையுமே தன்னை ஒரு பிரில்லியண்டா காட்டுறது அப்படின்றத தாண்டி வந்து இவங்க கேம் பிளே பண்றாங்கன்றது இவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. விஜய் பார்வதி வந்து இதெல்லாம் நடிப்பு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது, உள்ள இருக்கிற இந்த லூசுங்களுக்கு தெரியல, பைத்தியக்காரன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றாரு. இதை விட எப்படிங்க ஒரு அப்போ இதுல நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். அத பார்வதி வந்து ஒரு டிவிக்கு இந்த பொண்ணு கேவலமா ஃபேக்கா பண்ணுது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது 100 கேமரா வைக்கிறனால. ஏன்னா பார்வதி இந்த கேமரால பிரியா கிட்ட என்ன பேசுறாங்கன்றது பதிவாகுது, இந்த கேமரால என்கிட்ட என்ன பேசுறாங்கன்றது பதிவாகுது. இது ரெண்டையும் வெளியே உட்காந்து மூணாவதா ஒருத்தன் பாக்குறான். அவனுக்கு எல்லாமே புரியும். ஆனா நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி அங்க போய் எந்த நேரத்துல எங்க உட்காந்து என்ன பேசுறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்கிட்ட பேசுற வேர்ஷனை மட்டும் வச்சுதான் உங்களை என்னன்னு நினைச்சிட்டு இருப்பேன். இந்த வீட்டுக்குள்ள கேமராலாம் இல்லாத ஒரு இடத்துல இருந்தேன்னா அதுதான் பார்வதியோட பிரில்லியன்ஸ். ஸோ பார்வதி as a person inside the house, outside I don't know really, I don't want to talk about her character or whatever it is which I don't know actually. உள்ள வீட்டுக்குள்ள ஒரு நபரா பார்வதி எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு கேமரா இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா அவங்களை யாருமே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் யூ கேப்சர் பை ப்ரூஃப். ஒரு 100 கேமரா போட்டீங்கன்னா மாட்டிக்கிறாங்க, விச் இஸ் வெரி பிரில்லியன்ட். ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தோணட்டும், உள்ள இருக்கிறவங்களை அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, உள்ள இருக்கிற எல்லாரையுமே வந்து மாத்தி மாத்தி இவங்கிட்ட ஒண்ணு அவங்கிட்ட ஒண்ணு இது ஒண்ணு அது ஒண்ணு அது ஒண்ணு எத்தோ பண்ணி சமாளிக்கிறாங்க பாருங்க. அதுதான் இவர் வந்து சுட்டி காட்டுறேமா நீ சம்மத்தில்லாலங்கடிமா. திவாகர் போனதுக்கு அப்புறம் இவனை ஏமாத்துறான் அவனை ஏமாத்துற இந்த டாக்ஸிக் கேங்க இன்னும் டாக்ஸிக் ஆக்கி விட்ட சாண்ட்ரா உன்னை விட எங்கேயோ போய் நிக்கிற, அவளை நீ ஏத்தி விட்டு சாண்ட்ரா பேபின்னு வேற சொல்லி அவளை வந்து இதுலயே வச்சு 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 ஏத்தி விட்டு என்னைக்கு அடிச்சு அவளை இறக்கணும் அன்னைக்கு தூக்கி போட்டு அங்க நீ போய் உட்காந்து பார்த்தா உன் பிளான்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட அவளை டீகோடே பண்றாரு விஜய் சேதுபதி ஓப்பனா. அது இவங்களுக்கு இன்னும் யாருக்கும் உள்ள புரியல. இந்த டாக்ஸிக் கேங் வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்ணோம் இல்லையா. இது வந்துட்டு இவங்க என்ன அவங்க யாரை எதிர்க்கணும்னு வந்தாங்களோ அவங்க கூட போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விஜய் பார்வதி தான் அட்டாக் பண்ண வந்தாங்க, விஜய் பார்வதியோட இவங்க சேர்ந்துட்டாங்க நம்ம கேட்டோம் இல்லையா. அதே மாதிரிதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரும் பேசியிருக்காரு. அதை இன்டைரக்டா சொல்லியே காட்டார் சாண்ட்ராக்கு, முட்டாள் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மேட்டர்ல ஓகே சொல்லலாம் ஏதோ. ஆனா இந்த திவ்யா மேட்டர்ல வந்து நம்ம திவ்யா வந்து
இதுவும் அம்மா பண்றாங்களா எல்லாம் தூண்டி விட்டு வெடிக்க பார்க்குறாங்க. சாண்ட்ரா வந்து ஸ்கேப் கோட்டாமா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் கடைசியா என்னோட நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஐடியா ஒன்று இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த பிரஜினை சேவ் பண்ணி கெமியை மாட்டி விட்டது இன்னைக்கு எவிக்ஷன்ல. அதை பத்தி நம்ம பேசணும். கெமியோட எவிக்ஷன் சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிரஜின் என்பவர் இப்போ ஒரு கண்டென்ட் மெட்டீரியலாக மாறிடுறாரு. பேப்பர் ரவுடியா இருக்கிற பிரஜின் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாரு? இன்னுமே பேப்பர் ரவுடியா இருக்க போறாரா? இல்லை இவரை சுற்றி ஒரு 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 வியூவர்ஷிப் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி பண்ணவரை இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு சனிக்கிழமை செஞ்சிருக்கிறாரு. திரும்ப உள்ள போய் விட்டா இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாரு? இன்னொன்னு எஃப்ஜே செம்ம காண்டுல இருக்கிறாரு இந்த பிரஜின் மேல. எஃப்ஜேக்கும் பிரஜினுக்கும் நடுவில் ஒரு ஏதாவது முட்டிக்குமா? ஏதாவது கை கலப்பு ரேஞ்சுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி இப்படியே தொட்டையில தட்டிக்கிட்டு கத்திட்டு இருந்தார் பிரஜின். எஃப்ஜே சாரி பிரஜின் வந்து இந்த மாதிரிலாம் பால் ஊத்திடுவேன்ற மாதிரி மேட்டர்லாம் பேசுறதை வச்சு அட்ரஸ் பண்ணி விஜய் சொல்லும் போது ரொம்ப கோவமாயி வாயில் ஏதோ சொன்னார் நினைக்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டு அதை வந்து கேமரா கட் பண்ணிட்டாங்க. இவர் ரொம்ப துடிக்கிறார் சார் இங்கே ஒருத்தர்னு சொல்லி பார்வதி தூண்டி விட போகும்போது அதெல்லாம் அந்த ஒரு சுச்சுவேஷன் அங்கே அரைஸ் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வெர்சஸ் பிரஜின் எப்படி போகணும் வச்சு பார்க்கறதுக்காக இவனுக்கு வந்து பிரஜினை ஒரு கண்டென்ட் மெட்டீரியலாக இப்போதுக்கு ஒரு கோவம். ஏன்னா இவங்க தான் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அது வந்து பார்வதியா இருக்கட்டும், கமருத்தீனா இருக்கட்டும், இல்லை வந்து கமருத்தீன் லிஸ்ட்ல போயிட்டாரு இப்போ. பார்வதி, எஃப்ஜே, சாண்ட்ரா, அப்புறம் வந்து இந்த இவங்க திவ்யா, அந்த லிஸ்ட்ல இப்போ பேப்பர் ரவுடியுமே தான். கோவம் வந்துச்சா வாயை விடுவாரு, ஏதாவது கண்டென்ட் ஆகும் இந்த ஆளை வச்சு பார்த்துக்கலான்னு அதுக்காக உள்ள வச்சுக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. கெமியை ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர உண்மையா ஆக்சுவலாக கெமி போனது சரியா அப்படின்னா, 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க கண்டென்ட் மெட்டீரியலாக கம்மி. இன்னொரு ஒரு வாரம் உள்ள இருந்தாலுமே இவங்களால என்ன கண்டென்ட் கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு குரூப்ல போய் குரூப்பிசம் பண்ணுவாங்களா? ஏதாவது யாராவது ஒருத்தவங்க கூட போய் சேர்ந்து ஒருத்தர் புரணி பேசி எதனா பண்ணுவாங்களா? அமைதியா வீட்டில் இருப்பாங்க. கேம் வந்தா டாஸ்க் ஆடுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா விளையாடுவாங்க. அவ்வளவுதான். காசிப் பேச மாட்டேங்கிறாப்பா இந்த பொண்ணு. அப்ப இவ்வளவு வச்சுட்டு இந்த ஷோ என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு ஆனா ரம்யா தான் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் ரம்யாவை தான் சொன்னாங்க. பட் ரம்யா வந்து அந்த லிஸ்ட்லயே இல்ல. ஏன்னா அகைன் கெமி ரம்யா லிஸ்ட்ல இருந்தாங்க. வார்னிங்ல லாஸ்டா வெளியே போனது 3 பேர்ல. அந்த இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக்கே வந்து ரம்யா தான் வந்து போயிருக்க வேண்டியது. பட் திவாகர் போயாச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்ரி வீக் டேஞ்சர் வரைக்கும் வந்து போற பிரியா இவங்க வந்து நம்ம ரம்யா ஜூ வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இப்போ நான் சொன்னது மறந்துச்சு எனக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரைட். ஸோ கெமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ அவங்க உள்ளேயே இருந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க? கெமி குரூப் கிடையாதுல, அவங்க அன்பு கேங்க சேர்ந்த ஒரு ஆளா யோசிக்கலாம். ஏன்னா இப்போ ரம்யா ஜூ அன்பு கேங்க சேர்ந்தவங்க. இப்போ அவங்க டேஞ்சர்ல இருக்கிறாங்கும் போது இந்த ஒரு அவங்கள வச்சு அந்த கேங் கண்டென்ட் குரூப்பிசம் இவங்களை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணலான்னு இவரை தொடணும்னா, நீங்க வந்து சபரியை தொடணும்னா ரம்யாவை தொட்டா சபரி என் தங்கச்சிடா அப்படி எஞ்சி வருவாரு. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள சுத்தி ஒரு 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 பாதுகாப்பு வளையம் இருக்கு. அதுதான் அவங்க தப்பிக்கிறதுக்கு காரணம். டிசைட் பண்றது யார்? மக்களா? தான் இவனுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன ஆனாச்சுமா அந்த அந்த அன்பு அங்க வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ணலாம்டா, சண்டை வரும். இந்த பொண்ணு கோவம் பிரச்சனை இருக்குது. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ அகைன். அதனால இந்த பொண்ணு எங்க ட்ரிகர் பண்ணாங்க. இன்னைக்கு தூண்டி விட்டுட்டாங்களே, நான் அமைதியா இருக்கிறது தானே உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை, இதுக்கு மேல நான் அமைதியா இருப்பேனா அப்படின்னு தூண்டி விட்டாங்களே. ஆமா. சோ இப்ப அதுதான் காரணம். சோ கெமி இருந்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. சும்மா வந்து நான் கொஞ்சம் சாப்பாடு தானே கேட்டேன் அப்படி ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. அது கண்டென்ட்டா மாற மாட்டேங்குது. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால இது வேஸ்ட்பா இந்த பொண்ணு. எந்த வகையிலையுமே 2 கேங்கும் இல்லை, இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. கூட்டி கழிச்சு உங்களுக்கு தேவையான இந்த ரெட் ஃபிளாக் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரெட் ஃபிளாக் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. யூ ஆர் கிரீன் ஃபிளாக், கோ அவுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கெமியை அனுப்புனது. இதுதான் வந்து இவங்க பண்ணதுக்கான காரணம். இது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஓகே. அண்ட் எஃப்ஜே வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி பேசினார் நீ சூப்பரா. விஜய் பார்வதி அதாவது வந்து 50 நாள் கடக்காம எப்படி இவங்கலாம் கடந்தாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கிற ஆட்கள் பேர் சொல்லுங்கன்னப்ப சும்மா சொல்லாம காரணம் சூப்பரா சொன்னார். விஜய் பார்வதி, சாண்ட்ரா. விஜய் பார்வதிக்கு என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ இது பண்ணி அது பண்ணி எப்படி இவங்க இதுக்குள்ள இருக்கிறாங்க, இது எப்படி மக்கள் பாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
சாண்ட்ராக் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியே வந்து கிழிச்சிருவேன் அது இதுன்னு கிழிச்சுலாம் எங்க பேப்பர்லாம் போட்டு என்னென்னமோ இது பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க இதான் பண்றாங்க. எதெல்லாம் விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கும்னு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் இன்னைக்கு எஃப்ஜே பண்ணாரு ஒரே பாயிண்ட்ல நறுக்குன்னு. அவ்வளோ பேசினாங்க. உள்ள வந்து நீ அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, உள்ள வந்து ஒரு இப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஒரு குரூப்பா உட்காந்து எல்லாரோட சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவ்வளவுதான் விளையாட்டு இருக்கிறாங்க இவங்க. இவங்க என்ன சொன்னாங்க தனியா கூப்பிட்டு, நீ குரூப்ல இருக்கிற இப்ப அவங்களே ஒரு குரூப்ல தான் உட்காந்துருக்காங்க. சூப்பரா அவர் பேசினார். செம பாயிண்ட் அவர் பேசுனது. கிளாப்ஸ் பண்ணுச்சு மக்கள்கிட்ட இருந்து. அதே மாதிரிதான் விக்ரம். விக்ரம் பேசுனதுமே ரொம்ப சூப்பர் செம கிளாப்ஸ் இருந்துச்சு மக்கள் கிட்ட இருந்து. விக்ரம் சரியான பாயிண்ட் அடிச்சார். சாண்ட்ராவை பத்தியும் திவ்யாவை பத்தியும். சாண்ட்ராவை பத்தி பேச என்ன சொன்னாருன்னா, சார் பிக் பாஸ்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல சார். இவங்களுக்கு இந்த கேம்ல ரூல்ஸை மதிக்கணும், பிக் பாஸை மதிக்கணுங்கிற பேசிக்கே தெரியல. இவங்கலாம் எப்படி சார் இந்த வீட்டுக்கு வராங்க எனக்கு புரியலன்ட்டு சரியான கிளாப்ஸ் மக்கள் கிட்ட இருந்து. அடுத்து திவ்யாவுக்கு அதான் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து கேப்டன்சி டாஸ்க்ல இந்த இது அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க வந்து ரிபல்லா விளையாடணும், நம்ம வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டு அடிக்கணும், எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு அந்த மோட்டிவ்லயே தான் இவங்க விளையாடுறாங்க. இவங்க கேமா விளையாடுறதே இல்லை. எக்ஸாக்ட்லி தட் இஸ் த பாயிண்ட். இதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்திருக்கணும் என்று நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதி இவங்க 2 பேர்ட்டையம்மா நீ கிரட்ஜ் பண்ணி ஆடுறதுக்கு கேவலமாகுதுமா, வெஞ்சன்ஸ் வச்சு ஆடாத, அசிங்கமா பச்சையா தெரியுது, கேமா ஆடு அப்படின்றத சொல்லியிருந்திருக்கணும். இன்னைக்கு ஏன் சொல்லல? அதுக்கும் வரும். ஏன்னா எல்லாரையும் திருத்திட்டோம்னா நம்ம ஷோ எப்படி நடத்துறது? ஒரு கம்யூனிட்டியே திருத்தணும். சரி ஓகே, நல்ல பையனா இருக்கலாம், வெரி குட். தூங்கிட்டு இருக்கிற அரோடாவா எழுப்பணும். சரி ரைட் ஓகே, அவ்வளவுதான். சும்மா நம்ம போய் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாரும் நல்லா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, படம் எப்படி ஓடும் நமக்கு? ஒரு படத்துல வந்து ஹீரோவும் இருக்கணும், வில்லனும் இருக்கணும். அப்பதானே இது படம் சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஹீரோ வில்லன் இருந்துட்டே இருக்கணும்ல. இப்ப விஜய் பார்வதி மாதிரி ஒரு வில்லியவோ இல்ல வந்து சாண்ட்ரா திவ்யா போன்ற புது வில்லிகளையோ திருத்திட்டோம்னா அப்ப டாக்ஸிக்கே இல்லாம போய் டாக்ஸிக் கேங் வந்துட்டு ஒரு மெடிடேஷன் கேங்கா மாறிடுச்சுன்னா, ஏற்கனவே அன்பு கேங் அமைதியா அடிக்கிறானுங்க, சேரவே மாட்டேங்கிறாங்க, ஆனா சேர்ந்துதான் இருக்காங்க, யாரா இவனுங்கன்னு ஒரு யோசனை. இப்போ இந்த கேங் இப்படிதான் இருந்தான்றனாலதான் இதுல இருந்து பிரச்சனையும் இன்னைக்கு வெளியே அனுப்பல. ஒரு நல்ல கண்டென்ட் கிவர்ன்றதை தாண்டி இவங்க 2 பேரையும் இன்னைக்கு காரணம் சொல்லாம ரொம்ப பெருசா குறை சொல்லாம மேலா மட்டுமே பேசி 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 விட்டதுங்கிறது வந்து இதுதான். பட் கடைசியா நான் எங்க போய் இதை முடிகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னோடது. விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஹோஸ்டா மரியாதையவே ஏர்ன் பண்ணல. அடிச்சு பேசி நிறுத்தி இருந்துருவாங்க. ஏய் என்ன பேசிட்டு நீ நிறுத்து, சொல்றத கேட்டு முடிஞ்சா வீட்டுக்குள்ள இரு, இல்லையா கிளம்பு அப்படின்னு சாண்ட்ரா கிட்டையும் பிரச்சனையும் பேச முடியல. அவங்க உங்க ஃப்ரெண்டு அண்ட் ஃப்ரெண்டு மனைவி இருவரும் உங்ககிட்ட வீட்டுல நீங்க 2 பேரும் 3 பேரும் உட்காந்து உங்க வீட்டுல தனியா பேசுனீங்கன்னா மீட் பண்ணினா எப்படி பேசுவீங்கன்னா அப்படி பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டுக்கிறாங்க. பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சார் மட்டும் சேர்ந்துக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் ஏன் பண்ண போறேன், எனக்குலாம் அவசியமே கிடையாது, ஐயோ நீ அப்படிலாம் கிடையாது, இப்படி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்டை மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்கள் ஏர்ன் பண்ணாருன்னா அடுத்த வீக்கெண்ட்ல நல்லா இருக்கும் அப்படின்றதான் வந்து என்னோட ஃபைனல் க்ளோசிங் இது. ஸோ பார்ப்போம். பிரியா, நம்ம வந்துட்டு இந்த வாரம் தெரியல உருப்படியா விளையாடுவானுங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுப்பானுங்களா, இல்லை வழக்கம் போல வந்து மொக்கையாத்தான் பர்சனல் கிரட்ஜுகளோட வெஞ்சன்ஸுகளோட ஆட போறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் பிரியா. நம்ம நாளை சந்திப்போம் ஆன் டே 50 ஆஃப் திஸ் பிக் பாஸ். ஓ மை காட், 50 எபிசோட். டே 5 என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்மளே ஒரு 45 எபிசோடு பண்ணிட்டோம். இவங்க இன்னும் இப்படியே இருக்கிறாங்க, இப்படி நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம்னு நினைக்கும் போது அந்த உள்ளகிரமங்க நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அதான் இந்த சீசனே நல்லவர்கள் யாரு, என்டர்டைன்மெண்ட் யாரு நல்லா பண்ணி அவங்க வின் பண்றதுக்கான போட்டியே இல்லடா. யாரை விட யாரு டாக்ஸிக், நாங்க தாண்டா டாக்ஸிக்ன்றதுக்கான டாக்ஸிக்கான போட்டியா தான் இந்த சீசனே இருக்கும் போல இருக்கு. சரி பாப்போம். ரைட், ஓகே பிரியா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you tomorrow. Bye. Good night. Bye. Good night.